ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான முறுக்கு சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் 2 பச்சை மிளகாய் நல்லா உடச்சி போட்டுக்கிட்டு, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசி எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டு, வேர்க்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு தோல் எடுத்தது, அதுக்கப்புறம் சாட் மசாலா இல்லை ஆம்ச்சூர் பொடி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு இது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு, சர்க்கரை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது அரைப்படுறதுக்கு ரொம்ப வேண்டாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்புக்கணும், அவ்வளோதான். அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ முறுக்கு இந்த முறுக்கு நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி முள் முறுக்கு இருக்கும் இல்லைங்களா, அதுதான் எடுக்கணும், நல்லாயிருக்கும். இப்போது இதில் நம்ம அரைச்ச அந்த புதினா சட்னியை இதில் தடவிடலாம். ஃபுல்லாத்துலேயும் எல்லா முறுக்குலையும் உங்களுக்கு எத்தனை செட் வேணுமோ அத்தனை செட் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா கூடவே வெங்காயம் ஸ்லைஸாக அரிஞ்சது, பெரிய பெரிய வெங்காயம் தான், அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு தக்காளியும் பெருசாக இருந்தது, அதை உடச்சி வச்சுக்கிறேன். சின்ன சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வைக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் தோல் உரித்து நம்ம ஸ்லைஸ் போட்டு மேலே வெள்ளரிக்காய் வச்சிடலாம். கூடவே ஓமப்பொடி, மெயினாக ஓமப்பொடி வேணுங்க. ஓமப்பொடி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓமப்பொடி லைட்டாக போட்டுட்டு மேலே திருப்பியும் இன்னொரு முறுக்கை வச்சிடலாம். அதுக்கப்புறமா மேலே இன்னும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தூணும், இப்போ கொஞ்சம் அதிகமாக ஓமப்பொடி தூவிக்கலாம். இப்போது இதில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்வீட் சட்னி இருந்தால் போட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். நான் கொஞ்சமாக இதில் தயிர் போட்டு சாப்பிடுவேன். தயிர் கெட்டி தயிர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தயிர் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட்டு புளிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முறுக்கு சாண்ட்விச் கடையில் வாங்காமல் வீட்டிலே சூப்பராக செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.